Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு லூக்கா 15ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். இதற்கு முதல் தலைப்பு பார்த்துடலாம். தொலைந்தது ஆனால் கண்டெடுக்கப்பட்டது, லாஸ்ட் பட் ஃபவுண்ட். ரொம்ப எளிமையாக இந்த அதிகாரத்தை படிச்சிடலாம், ஏன்னா 3 உவமை தான் இருக்குது. ஸோ முதல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லூக்கா 15 1-2 வசனங்கள், அறிமுக வசனங்கள் அல்லது இன்ட்ரடக்டரி வேர்சஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம தலைப்பு கொடுத்துருக்குறோம். முதலாவது வசனத்தை வாசித்தரலாம். லூக்கா 15 1-2. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். இயேசு ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் நல்ல ஒரு விருந்து சாப்பிடுகிற இந்த நேரத்துல பரிசேயர்கள் அதை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. என்னது இது, இவர் இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறாரு, போயும் இந்த ஆயக்காரர்கள் இந்த பாவிகளோடு கூட போய் விருந்து சாப்பிடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முறுமுறுக்கிறத பார்க்கிறோம். ஸோ ஏன் அப்படி முறுமுறுத்தாங்க அப்படின்னு சொன்னா, யூத கலாச்சாரத்தின்படி விருந்து சாப்பிடுவார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நானும் அவர்கள் செய்கிற அந்த செய்கைகளை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் கூட இதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். பாருங்களேன், இப்போ யாராவது திருமண அழைப்பு இதில் கொண்டு வந்து நமக்கு தராங்க. சப்போஸ் நமக்கு அந்த நபரை பிடிக்கவில்லை என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், பத்திரிகையை கொடுத்ததற்காக நம்ம அந்த திருமணத்திற்கு போய் நம்ம ஒருவேளை கிஃப்ட் கொடுத்தாலும் சாப்பிடுகிற நேரத்துல அங்க சாப்பிட மாட்டோம். ஸோ அப்ப என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எனக்கும் அவனுக்கும் எந்த உறவுமே கிடையாது, நான் ஏதோ ஒரு கடமைக்காக வந்தேன், அதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஃப்யூஸ் பண்ணிட்டு வரதை பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் யூத கலாச்சாரத்துல யாராவது ஒருவரை ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் அவங்க வீட்டுல போய் சாப்பிடவே செய்வாங்க. அப்ப இப்ப என்ன அர்த்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த இயேசு இவர் தீர்க்கதரிசி, ஆனால் இவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் கூட விருந்து சாப்பிடுகிறாரே அப்படின்னு சொல்லி இயேசுவை சுற்றி இருக்கிற பரிசேயர்களும் மத போதகர்களும் முறுமுறுக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த காரியத்திற்கு பதில் சொல்ற மாதிரி தான் பின்வரும் உவமைகளை இயேசு சொல்லுகிறார். இதுல 3 உவமைகளை ஆண்டு சொல்வார். ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா, தொலைந்து போன ஆடு, 2வது தொலைந்து போன வெள்ளிக்காசு, 3வதாக தொலைந்து போன மகன். எதற்காக முதல்ல இந்த ஆயக்காரர்களை இவ்வளோ குற்றம் சுமத்துறாங்க, ஏன் அவங்கள போய் பாவிகள்னு சொல்றாங்க? யார் இந்த ஆயக்காரர்கள்? நம்ம நிறைய பாடங்கள்ல நம்ம படிச்சிட்டோம் இந்த ஆயக்காரர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு கம்ப்ளீஷனுக்காக இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஆயக்காரர்கள் அப்படின்னு சொன்னா டாக்ஸ் கலெக்டர்ஸ், வரி வசூலிப்பவர்கள். யாருக்காக இவங்க வரி வாங்கினாங்க? ரோம அரசாங்கத்திற்காக இவர்கள் வேலை பார்த்தவர்கள். ரோம அரசாங்கம் இந்த யூதேயா இந்த இஸ்ரவேலை எல்லாம் பிடித்த போது அவர்கள் நேரடியாக இவர்களிடத்திலே அந்த டாக்ஸ வரியை வாங்க முடியாது இல்லையா? ஏன்னா அந்த காலத்துல ஜிபே எல்லாம் இருந்துச்சா, நெட் பேங்கிங் இருந்தா கிடையாதுல்ல. அதனால நேரடியா தான் அவங்க வரியை வாங்கணும். அப்ப ஒவ்வொரு மாதமும் அவங்க வரி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு மாதமும் ரோம்ல இருந்து அவங்க ஒவ்வொரு தேசத்தையும் போய் சந்தித்து வாங்கணும்னா அது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். அதனால இந்த ரோமாபுரியில இருக்கிற அந்த சீசர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அது என்னவென்று சொன்னால், அவர் அங்கங்க இவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மாதிரி ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்போ அவங்க ஊரில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேருக்குரிய அந்த வரியை அவரே பே பண்ணி ரோம அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். அப்போ இவங்க ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு 2 முறையோ அவர்களுக்கான அந்த டாக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வரி வசூலிப்பவர்கள் தங்களுடைய சொந்த ஜனங்களிடத்திலிருந்து மாதந்தோறும் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அமைத்தார்கள். இது எல்லா ஜனங்களும் வரவேற்றார்கள். ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு ஆண்டுக்குரிய வரிய மொத்தமா கேட்டா எல்லாராலையும் கொடுக்க முடியாதுல்ல. அதனால அவங்க மத்தியில இருக்கிற பணக்கார இந்த நபர்கள் இதற்கு அப்ளை பண்ணி
நாங்கள் இதற்கு முன் வந்து இவர்களுக்கான வரியை நாங்கள் கட்டுகிறோம், அதற்கு பதிலாக நீங்கள் போன பிற்பாடு மாதந்தோறும் இவர்களிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேருமே ரோம அரசாங்கமும் சரி யூத ஜனங்களும் சரி மிகவும் வரவேற்றார்கள். ஆனால் நாட்கள் செல்ல 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 இந்த வரி வசூலிப்பவர்கள், இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ரோம அரசாங்கம் சொன்னதற்கு மிக மிக அதிகமாக பெர்சன்டேஜ் வச்சு இத மக்கள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணாங்க. அது கூட ஓகே அப்படின்னு சொல்லி பண்ணிடலாம். ஏன்னா இந்த ரோம அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க இப்ப ரோம அரசாங்கத்தின் வேலையில இருக்கிறீங்க, உங்களுக்கு சம்பளம் என்ன தெரியுமா, நீங்க இந்த வரியை கட்ட தேவையில்லை. அது மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நீங்களும் இந்த நபர்களிடத்திலிருந்து கூடுதலாக நீங்கள் வரி வாங்கி கொள்ளலாம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நபர்கிட்ட இவ்வளோதான் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதையே பல முறை அவர்கள் மோசடி பண்ணி வாங்கினார்கள். மேபி ஒரு பென்சில்ல எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரி கொடுத்தத பேடுன்னு எழுதிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பேடை அழிச்சிட்டு, இங்க பாரு நீ வரியே கொடுக்கல, அதனால நீ திரும்ப கட்டு அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினார்கள். யூத ஜனங்கள் இந்த வரி வசூலிப்பவர்கள்ட்ட நல்லா சிக்கிக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்குலாம் ரொம்ப கோவம் வருது. நாங்க பாருங்க கண்டிப்பா போய் ரோம அரசாங்கத்துக்கிட்ட உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண போறோம், இப்படி அநியாயமா நீங்க வட்டி வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லி அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணா ரோம அரசாங்கத்துடைய போலீஸ் தான் அங்க இருக்கிறாங்க. நம்ம புரியும்படி சொல்லணும்னா கேஸே ஃபைல் பண்ணவே இல்லை. இப்போ இவர்களால மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, அவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு நிலையில இருக்கிறாங்க. அதனால இவர்களை பாவிகளாக எண்ணினார்கள். சோ அப்ப யூத ஜனங்கள் மிக மிக வெறுக்கிற ஒரு நபர்கள் தான் இந்த ஆயக்காரர்கள். நம்ம பாருங்களேன், சகையு சம்பவத்துல கூட இயேசு அவர் வீட்டுக்கு போவாரு. போன போது இயேசு சொல்லவே மாட்டார், நீ வந்து அநியாயமா யார் கேட்டுனா வாங்கியிருந்தனா அதை திருப்பி கொடுத்துருன்னு சொல்லவே மாட்டாரு. ஆனா இயேசு அங்க போன பிற்பாடு சகையு சொல்வாரு, நான் யாரிடத்துலயாவது அநியாயமா வாங்கியிருந்தேன்னா அதை 4 திருப்பி கொடுத்துறேன், நான் இது வரைக்கும் வைத்திருக்கிற என்னுடைய ப்ராப்பர்ட்டியை பாதியா நான் வந்து ஏழைகளுக்கு கொடுத்துறேன் அப்படிலாம் சொல்வார். பாத்தீங்களா, இதன் மூலமாக இவர்கள் சம்பாதித்த மேக்சிமம் காரியம் என்ன அப்படின்னா அநியாயமாய் சம்பாதித்தது தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஏன் இந்த பரிசேயர்கள் முறுமுறுக்கிறாங்கன்னு இப்ப உங்களுக்கு புரியுதா? சோ இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் ஆண்டவர் இந்த பகுதியிலே 3 உவமைகளை கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது தொலைந்து போன ஆடு, 2வது தொலைந்து போன வெள்ளிக்காசு, 3வதாக தொலைந்து போன மகன். ஒவ்வொன்னா நம்ம படிக்கலாம். தொலைந்தது உண்மைதான், ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த ஒவ்வொரு உவமையும் முடிந்திருக்கும். இப்போ ஒவ்வொன்றா நம்ம படிக்க போறோம். முதலாவது உவமையை நம்ம படிக்கலாம். லூக்கா 15:3-7 வரைக்கும். தொலைந்து போன ஆடு உவமை, parable of lost sheep. முதலாவது அந்த உவமையை நான் வாசித்துறேன், அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பதான் இது வரைக்கும் நீங்க ஒருவேளை இந்த உவமையை படிக்காட்டாலும் உங்களுக்கு உவமை என்னன்னு தெரிஞ்சிடும். சரியா? லூக்கா 15:3 முதல். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒருவன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. ஸோ இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்துச்சு, அந்த ஆட்டில் ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. அப்ப அந்த ஒரு ஆடை கண்டுபிடிப்பதற்காக இவன் 99 ஆடுகளையும் மந்தையிலே அந்த தொழுவத்திலே விட்டு அந்த ஒரு ஆடை தேடி கண்டுபிடிக்காம இருப்பானா அப்படின்ற ஒரு குவெஸ்டின் மார்க்கோடு இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா நான் இந்த குறித்து கொஞ்சம் விளக்குறேன் பாருங்களேன். மெய்ப்பர்கள். ஸோ நம்ம ஆதி நாட்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாருமே ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள். தாவீதை கர்த்தர் அரசனாய் மாற்றுவதற்கு முன்பாக அவரும் ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தாரு. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இந்த ஆடு மேய்க்கிற அந்த தொழில் என்பது அவர்களுடைய பிரதானமான ஒரு ஆக்குபேஷனா இருந்துச்சு. ஆனா இவர்கள் இஸ்ரவேல், யூதா தேசம் என்ற நாடு அவர்களுக்கு அமைக்கப்பட்ட பிற்பாடு இந்த ஆடு மேய்க்கிறவர்களை அருவருப்பானவர்களாக, தாழ்ந்த வகுப்பினராக பார்க்க ஆரம்பித்தார்கள். ஏன் அப்படின்னா, மேய்ப்பர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது திடீர்னு ஆடு குட்டி போடும், திடீர்னு எங்கேயாவது அந்த மேய்ப்பன் ஓட வேண்டியது இருக்கும், ஆடை தேடி நிறைய மண், புழுதி இதெல்லாம் அவர் மேல பட்டுக்கொண்டே தான் இருக்கும்ல. ஸோ ரொம்ப பிஸியா இருப்பாரு, வெயிலின் உஷ்ணத்துல இருப்பாரு, பார்க்கவே அழுக்கா இருப்பாரு. அதனால அவர் எப்பவுமே இவர்களை எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கும் வரவேற்கவே மாட்டாங்க. இவங்க ஒரு தாழ்வாக எண்ணப்பட்டார்கள். அழுக்கு நிறைந்தவர்களாக இருந்தபடினால யாருமே ஊருக்குள்ள கூட சேர்க்க மாட்டாங்க. இப்ப இந்த இடத்துல இந்த ஓமையில இயேசு என்ன சொல்றாரு, 100 ஆடு இந்த மனுஷனுக்கு இருந்துச்சாம். ஆனால் யூத கலாச்சார புத்தகங்களை நாம் வாசிக்கும் பொழுது
ஒரு வீட்டில் ஆடு வளர்ப்பார்கள் என்று சொன்னால் 10 to 15 ஆடுகள் தான் வளர்ப்பார்கள். ஏன்னா அவ்வளோதான் அவங்களால பராமரிக்க முடியும். அதை வளர்க்கறது கூட ஆடு மேய்ப்பர்களை அவர்கள் வைத்திருப்பார்கள். கூலி கொடுத்து ஆடு மேய்க்கிறதுக்கு ஆள் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த மனுஷனுக்கு எத்தனை ஆடு இருக்குது? 100 ஆடு இருக்கு. அப்போ இவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், இப்போ ஆடு மேய்ப்பர்கள்லாம் நிறைய கிடைக்க மாட்டாங்கல்ல, அதனால நல்ல எக்ஸ்பர்ட்டான ஆடு மேய்ப்பர்கள் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு சில குடும்பங்கள் ஒருங்கிணைந்து ஒரே மேய்ப்பன் இடத்துல அதை ஒப்பு கொடுப்பார்கள். அப்போ அந்த மேய்ப்பன் தான் இந்த முழு ஆடுகளுக்கும் ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஸோ இந்த மேய்ப்பனுடைய வேலை என்ன அப்படின்னா, அவன் அந்த ஆடுகளை மேய்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு தேவையான ஆகாரம் போஷிக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அந்த ஆடுகளை எல்லா மிருகங்களிலிருந்தும் பாதுகாக்க வேண்டும். 2 காரியத்தை ஆடு மேய்க்கிறவன் செய்யணும். சப்போஸ் இந்த ஆடு காணாம போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆடு மேய்ப்பன் பரவாயில்ல ஒன்று தானே காணாம போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவன் ஒரு உக்கிரானக்காரனை போல இவன் பதில் சொல்ல வேண்டும். அதனால அவன் ஓடி போய் அந்த ஆடை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். அதை தான் இங்கே இயேசு சொல்றாரு, ஒரு ஆடு காணாமல் போயிருச்சுன்னா 99 ஆடுகளையும் அவன் தொழுவத்தில் விட்டுட்டு ஒரு ஆடை கண்டுபிடிக்கிறதுக்கு தேடாமல் இருப்பானோ அப்படின்னு போட்டிருக்குல்ல. நம்ம யோசிக்க கூடாது, அதுதான் 99 இருக்குதே, இதுக்காக 99ஐயும் பணையம் வச்சுட்டா இவன் ஓடுறான் அப்படின்னு யோசிக்காதீங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு யூத கலாச்சாரத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவான், இவன் கண்டிப்பாக காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிச்சே ஆக வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது ஒன்று அவன் உயிரோட கொண்டு வந்து சேர்க்கணும், இல்லாட்டா இப்போ மிருகங்கள் அடிச்சு போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செத்த ஆடை கொண்டு வந்து அந்த எஜமான்ட்ட ஒப்படைக்கணும். செத்த ஆடை முழுசா கொண்டு வர முடியாவிட்டாலும் அந்த ஆட்டினுடைய ஒரு பாகத்தையாவது கொண்டு வரணுமா, ஒரு தொடப்பீசையாவது கொண்டு வரணும் போல தருது. அப்பதான் இந்த எஜமான் நம்புவான், இல்லைன்னா நீ ஃப்ராடு அப்படின்னு சொல்லிடுவான். அப்ப இந்த ஆடு மேய்க்கிறவன் எவ்வளவு ஒரு கவனத்தோடு கூட இந்த ஆடை மேய்த்திருப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் கவனத்திலே வைக்க வேண்டும். இப்ப நான் மேய்ப்பனை குறித்து சொல்லிட்டேன். இப்ப இந்த ஆடை குறித்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். இந்த ஆடு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கே இற தேடி போய் சாப்பிட தெரியாது. எங்க பச்சையா இருக்கோ நம்மளே தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு பண்ண தெரியாது. எங்கேயாவது போய் அப்படியே பார்த்தாலும் அதே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்குமா. இப்போ ஒரு இடத்துல இந்த மேய்க்கிறவன் போய் அந்த இலத்தலையெல்லாம் போட்டுட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அது குனிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அது பக்கத்திலேயே கொஞ்சம் தூரம் தள்ளி புல் இலை எல்லாம் இருந்தா கூட அதை போய் அங்கே சாப்பிடாதான். அப்போ திரும்பியும் இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவான், அதை ஓட்டி கொண்டு போய் பச்சையான இடத்துல கொண்டு போய் விடுவானாம். அதே மாதிரி ஆடுக்கு தண்ணீர் காட்டுவதும் ஒரு மனிதன் தான் தண்ணீர் காட்ட வேண்டும். இப்போ மான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்க தண்ணீர் இருக்கிறது என்பதை சர்ச் பண்ணி போய் அந்த தண்ணீரை குடிக்கும். ஆனா இந்த ஆடு ஒரு நாளும் தண்ணீர் இருக்கிற இடத்திற்கு தானா தேடி போகாது. இந்த மேய்ப்பன் தான் அது ஆடை தண்ணீர் காட்ட வேண்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஆட்டை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆடு ரொம்ப மென்மையான ஒன்று. இதை பார்த்தீங்க அப்படின்னா இது இப்போ ஒரு சப்போஸ் ஒரு வெள்ளை கலர்ல ஒரு ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யூதா தேசம் இஸ்ரவேல் தேசம்லாம் மலையும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் தானே. ஸோ அந்த பகுதியில் போய் அது பாட்டுக்கு அழுக்கு ஆகுதுன்னே கூட தெரியாம எங்கேயாவது போய் தேய்ச்சிட்டு வந்துடும். அப்போ சில சமயங்களில் அந்த பாறையோட ப்ரௌன் கலரும் இந்த ஆடும் ஒன்று போல இருக்குமா. அப்போ தொலைஞ்சு போயிட்டா கூட அந்த மேய்ப்பன் ரொம்ப கடினமாக அதை சர்ச் பண்ணி தான் அந்த ஆடை மறுபடியும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இப்போ சப்போஸ் ஒரு முள் புதருக்குள்ள அது போய் மாட்டிக்கிச்சு, அப்போ அது பயங்கரமாக பயந்துருமா. இதுலேருந்து எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வர ட்ரை பண்ணவே பண்ணாதான், அதுக்குள்ளேயே கிடக்குமா. நான் இப்படி சொல்லும் பொழுது சிறு பிள்ளைகள்லாம் நம்ம வளர்த்துருக்குறோம். சின்ன பிள்ளைங்கள்லாம் சப்போஸ் எங்கேயாவது போய் விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்க்காம இருந்தோம் அப்படின்னா எழுந்து வருவாங்க. நம்ம சப்போஸ் அப்படி பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டோன்னா தொலைஞ்சுது வேன்னு கத்தி ஊரே கூட்டிடுவாங்க. அதுக்கு பிற்பாடு சரி எந்திச்சு வா அப்படின்னு சொன்னால் எந்திரிக்கவே மாட்டாங்க. அம்மாவோ அப்பாவோ போய் என்ன பண்ணணும், அந்த பிள்ளை இருக்கிற இடத்துல போய் தூக்கி கொண்டு வந்து கொஞ்சி ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும். அந்த மாதிரி பண்ணுங்கள. அதே மாதிரி தான் ஆடும். ஆடு தானா எழுந்து கொள்ளாது. அது எங்கேயாவது விழுந்துருச்சுன்னா அப்படியே விழுந்து கிடக்கும். அப்படியே விழுந்து அப்படியே கால்லாம் மேலே அதுக்கு போயிருச்சுன்னா திரும்ப காலை கூட கீழே வைக்க தெரியாதான். அப்படியே பயந்து கிடுக்கிடுன்னு உடம்பெல்லாம் ஆடுமா. அப்போ அந்த மேய்ப்பன் அந்த முட்புதருக்குள்ளேயோ இல்லை பள்ளத்துக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா இவன் போய் தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து அதை தூக்கி அதை நேராக நிறுத்த மாட்டானா. நிறுத்தினா
அது கால்லாம் அப்படியே நடுக்கம் கொண்டு அப்படியே விழுந்து செத்து கூட போயிருமா. அதனால என்ன பண்ணுவானா, அதை அப்படியே கட்டி அணைச்சு தன்னுடைய தோள்கள் மேல அதை போட்டு, இரு கால்கள் இந்த பக்கம் இரு கால்கள் அந்த பக்கம் ரெண்டுத்தையும் ஒரு கட்டு கட்டிட்டு அந்த கால்களை அப்படியே கெட்டியாக பிடித்து கொள்வானா. அதன் மூலமாக அந்த ஆடுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதி கிடைத்து அதுக்கு உரிய பயம்லாம் மாறி போயிருமா. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கலாம். நம்ம நிறைய ஜீசஸ் பிக்சர்ஸாக பார்த்துருப்போம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு படம் என்ன அப்படின்னா, ஏசு கிறிஸ்து ஆட்டை தோல் மேலே போட்டுட்டு இருக்கிற ஒரு படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது இங்கே பாருங்க, இந்த ஆடுடைய நிலை இதுதான். ஆனால் மேய்ப்பன் என்ன செய்யணும், அவன்தான் அந்த ஆடுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கொடுக்க வேண்டும். அப்போ ரெண்டு விஷயம், மேய்ப்பன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் போஷிக்க வேண்டும், அது மாத்திரமல்ல பாதுகாக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தபடினாலே சங்கீதம் 23 அவர் எழுதுகிறார். அதுல முதல் வசனம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடியால் நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச சங்கீதம் தான் இது. அப்ப அந்த இடத்துல தேவனை மெய்ப்பனாக அவர் காண்பிக்கிறதை பார்க்கலாம். எசேக்கியேல் 34 அதிகாரத்தை பிறகு போய் வாசிங்க. இதுல முழுக்க நீங்க வாசிக்கும் பொழுது தேவனை மெய்ப்பனாகவும் இஸ்ரவேல் ஜனங்களை மந்தையாகவும் ஆண்டவர் பேசியிருப்பார். இப்ப இயேசு இதை யாருக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். யாருக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு? ஆயக்காரரோடும் பாவிகளோடும் இயேசு விருந்து சாப்பிடுகிறத பார்த்த இந்த பரிசேயர்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பதில் கொடுக்கவே இந்த உவமை சொல்லப்படுகிறது. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களெல்லாம் நான் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு மெய்ப்பர்களாக வைத்திருக்கிறேன், கண்காணிகளாக வைத்திருக்கிறேன். உங்களுடைய வேலை என்ன? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவையான அந்த போஷாக்கை, மேய்ச்சலை கொடுக்க வேண்டும். ஆபத்து வரும் பொழுது அவர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஆனா நீங்க அப்படி இல்லையே, நீங்க உங்களையே நீங்க காத்து கொள்றீங்களே தவிர இந்த மந்தையை நீங்க அப்படியே விட்டுட்டீங்க. நீங்க ஒண்ணுமே கண்டு கொள்ள மாட்டேங்கிறீங்க. இதனால இந்த ஆடுகள் எல்லாம் வழி தப்பி போயிருச்சு. ஆனால் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் நல்ல மெய்ப்பனாய் வந்திருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை தப்பித்து ஓடலாம், ஆனால் இந்த ஆடுகளுக்காக நான் ஜீவனையே கொடுத்து இவைகளை காப்பாற்றுவதற்காய் வந்திருக்கிறேன் என்பதை தான் இயேசு இந்த உவமையின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கலாம். நீங்க யோவான் 10 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை இயேசு தன்னை மெய்ப்பனாகவும் தன்னை பின்பற்றி வருகிற ஜனங்களை மந்தை ஆடுகளாகவும் அவர் பாவித்து பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கலாம். அப்ப இந்த உவமையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, முதலாவதாக காணாமல் போன மனிதனை தேவன் தேடி வந்தார். நீங்க ஏசாயா 53 அதிகாரத்தை வாசித்து பாருங்களேன். தேவன் பாவத்திலே விழுந்து போன இந்த மனுக்குலத்திற்காக அவர் தேடி வந்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்த அந்த காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி மிக அழகாக அங்கே வர்ணித்து எழுதியிருப்பதை பார்க்கலாம். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 53:5-6 வசனங்கள். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நாம எப்படி இருக்கிறோமா? நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அலைகிறோம். ஆனா கர்த்தரோ, அதுல ஹைலைட்டே என்னதுன்னா கர்த்தரோ என்ன பண்ணாரு? நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அப்போ என்றைக்கு ஆதி மனிதன் பாவம் செய்தானோ அன்றையிலிருந்தே ஆண்டவருடைய அந்த மீட்பின் பணி துவங்கி விட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய ஜீவனையே இந்த மனுக்குலத்திற்கு கொடுத்து வழி தப்பி திரிந்த உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்து நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல் விழப்பண்ணினது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். அதை தான் இயேசு இங்கே இந்த உவமையின் மூலமாக நமக்கு விவரிக்கிறார். இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய பார்வையில் தனி நபரின் முக்கியத்துவத்தை இந்த உவமையின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அதாவது God loves each and every individual. ஒவ்வொரு தனி நபரையும் தேவன் நேசிக்கிறார். 99 ஆடுகள் அங்கே இருக்கிறது. ஆனால் அதை விட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? இன் சர்ச் ஆஃப் ஒரே ஒரு ஆட்டுக்காக அவர் போகிறத பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது மெய்ப்பன் தோளின் மேல் சுமந்து வந்தார். இந்த மெய்ப்பன் என்ன பண்றாரு? தோளின் மேல சுமக்கிறார்.
இந்த பின்வரும் வசனங்களை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக புரியும். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு, சும்மா அப்படியே விரட்டிட்டு போல, அந்த ஆடுடைய நிலைமையை நன்கு அறிந்திருந்தார் அந்த மேய்ப்பன். பாருங்க, 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. அந்த நாட்கள்ல அந்த ஆடு மேய்ப்பர்கள் அந்த ஆட்டை தொலைச்சிட்டு திரும்பியும் தோளின் மேல கொண்டு வரும் பொழுது எல்லாரையும் கூப்பிடுவாங்க. எப்பா, நான் இன்னைக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். ஒரு ஆடு திடீர்னு காணாம போயிருச்சு, என்ன பண்றதுனே தெரியல. நான் எல்லா இடத்துலயும் அலைந்து திரிந்து, இங்க பாரு இந்த ஆட்டை நான் கொண்டு வந்திருக்கிறேன், பாரு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா, இல்லைன்னா நான் எஜமான்ட்ட எப்படி பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அயலகத்தாரையெல்லாம் கூப்பிட்டு அவன் சந்தோஷப்படுவானா. இது எதற்கு அவர் கம்பேர் பண்றாரு பாருங்களேன். மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப பேசி கொண்டிருக்கிற இந்த பரிசேயர்கள், இந்த வேத பாரகர்கள், இந்த மத போதகர்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, நாங்கெல்லாம் பாவிகளே கிடையாதுப்பா, நாங்க ரொம்ப பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு சட்டிலா ஒரு பதில் சொல்றாரு பாருங்களேன். என்ன பதில் சொல்றாரு? மனம் திரும்ப அவசியமில்லாத அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த 99 நீதிமான்களை காட்டிலும் இந்த ஆயக்காரர்களும் இந்த பாவிகளும் இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரும்பொழுது அதன் மூலமாக பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த கொண்டாட்டம் உண்டாகிறது என்று சொல்லிதான் இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்ப 4ஆவதாக என்ன நம்ம பார்க்கிறோம்? மனம் திரும்புதல் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. 5ஆவதாக ஆண்டவர் இப்போ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காரு? அந்த சுயநீதிக்காரர்களை தேவன் திருத்துகிறார். நீங்க உங்களுடைய வழிகளிலிருந்து நீங்க விட்டு மனம் திரும்புங்க அப்படிங்கிறதான் இங்க சொல்றாரு. அப்போ மேய்ப்பன் அப்படின்னும் போது அது இயேசுவை குறிக்கிறது. ஆடுகள் அப்படின்னும் பொழுது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், ஆனா இன்னைக்கு தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிற பாவ மனிதனை குறிக்கிறது. ஆண்டவர் இந்த மனிதன் பாவம் செய்து விட்டான் என்று சொல்லி அவர் கண்டு கொள்ளாமல் இல்லை. ஒவ்வொரு தனி நபரும் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதற்காக அவர் தன்னுடைய மீட்பின் பணியை அவர் துவங்கி விட்டார். அவருடைய கண்கள் எவ்விடமும் நோக்கி கொண்டு இந்த ஆட்டை தேடி கொண்டிருக்கிறது என்பதை தான் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று கவனிக்கணும். பரிசேயர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, தொலைந்து போன ஆடை நீங்க தான் தேடி போகணும். நீங்க தேடி போகலன்னா அந்த ஆடை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. நீங்க எல்லாரும் நல்லா ஜாலியா கால் மேல காலை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு அந்த ஆடு வரட்டும் அப்புறம் நான் பார்த்துக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க. இல்லை இல்லை, நீங்க தான் தொலைந்து போன ஆடு அப்படின்னும் போது இந்த பாவம் நிறைந்த இந்த மனுக்குலத்திற்கு இயேசு யார் என்பதை காண்பித்து உங்கள் தோளின் மேல் சுமந்து அப்படின்னும் போது அவர்களை அன்போடு அழைத்து கொண்டு வந்து அவர்களை போஷித்து அவர்களை பராமரித்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த உவமையின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். அடுத்த உவமையை நம்ம படிக்க போறோம். லூக்கா 15:8-10 வரைக்கும். காணாமல் போன காசு உவமை, பேரபிள் ஆஃப் லாஸ்ட் காயின். வசனத்தை வாசித்திரலாம். லூக்கா 15:8 அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் 1 வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? அப்போ இதையும் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த விரும்புகிறேன். ஒரு ஸ்திரீ இருக்கிறா, அவகிட்ட 10 வெள்ளிக்காசு இருக்குது. இப்ப அந்த 10 வெள்ளிக்காசுல திடீர் என்று சொல்லி 1 வெள்ளிக்காசை தொலைச்சிடறா. அப்ப இவ என்ன பண்றாளாம், அந்த காசை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்றதுக்காக விளக்கை கொளுத்துறா, வீட்டை பெருக்கிறா, அதை ஜாக்கிரதையா கண்டுபிடிக்காமல் இருப்பாளோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு நான் யூத திருமணத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த யூத திருமணத்திற்கு முன்பாக இந்த மணமகன் மணமகளை நிச்சயதார்த்தம் பண்ணுவான், உறுதி செய்வான். அது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாய் நடைபெறும். அவன் போய் பெண் வீட்டிற்கு போய் நிச்சயதார்த்தம் செய்துவிட்டு அந்த பெண்ணிற்கு பரிசாக 10 வெள்ளிக்காசுகளை கொடுத்து விட்டு வருவான். இந்த 10 வெள்ளிக்காசுல இந்த குடும்பத்தினுடைய அந்த சொரூபம், குடும்பத்தினுடைய அந்த தலை போடப்பட்டிருக்கிறோம், அந்த பிக்சர் போடப்பட்டிருக்கும். இப்போ நம்முடைய காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா
காந்தியோடைய அந்த தலை போட்டிருக்கு இல்லையா, இவங்களுடைய அந்த வெள்ளிக்காசுல அவங்க குடும்பத்திற்குன்னு வைத்திருக்கிற அந்த தலைமையா இருக்கிறவர்களுடைய அந்த தலை பொறிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்போ இவ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இந்த வெள்ளிக்காசை நல்லா தொடச்சு அதை புதுசா வச்சுக்கிட்டே இருக்கணும். யூத திருமணத்துல நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவான், மாப்பிள்ளை வந்துருவான். மாப்பிள்ளை வந்துட்டு குறைந்தது 1 வருடமாவது இந்த நிச்சயதார்த்தத்திற்கும் திருமணத்திற்கும் இடையே அந்த நாட்கள் இருக்கும். இந்த டைம்ல இந்த பெண் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த காயினை அவ நல்லா தொடச்சு அதை நல்லா பத்திரமாய் வைத்து கொள்ள வேண்டும். தன்னை மணமகனுக்கு என்று சொல்லி ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது நான் நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கிறேன் நம்ம பாடத்துல. என்ன அப்படின்னு சொன்னா, கெட்டுபா அப்படின்ற ஒரு குடும்ப புத்தகத்தை கொடுத்து விட்டு போவான். அந்த கெட்டுபால என்ன போட்டிருக்கும் அப்படின்னா, அவங்க அப்பா யாரு, அவங்க தாத்தா யாரு, அவங்க பூட்டன் யாரு, அந்த குடும்பத்திற்கு பிடிக்காதது என்ன, குடும்பத்திற்கு பிடித்தது என்ன, மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், எல்லாத்தையும் அதில் போட்டிருக்கும். அப்போ இந்த 1 வருட காலம் இந்த பெண் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த புக்கை படித்து 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 நல்லா மனப்பாடம் ஆக்கிடணும். அங்கே போயிட்டு புக்கை திறந்து பார்க்கக்கூடாது. அவளுக்குள்ளேயே அது அது நடைமுறைக்கு அது கொண்டு வரப்பட வேண்டும். அப்போ இந்த ஒவ்வொரு ஸ்திரீயும் அவள் அந்த வெள்ளிக்காசை பத்திரமா வச்சுக்கணும். அந்த வெள்ளிக்காசுல ஒன்று தொலைஞ்சு போயிட்டா கூட அந்த மணமகன் வீட்டில் கேட்பாங்க, எங்க ஒரு காசு, இந்த வெள்ளிக்காசையே உன்னால பத்திரமா வச்சுக்க முடியலன்னா உன்னை நான் திருமணம் பண்றது வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு திருமணமே நின்று போய் விடுமா. இந்த பெண் என்ன பண்ணுவாளாம், இந்த வெள்ளிக்காசுகளை அவளுடைய நெற்றியில அழகா கோர்த்து கட்டி வச்சிருப்பாளாம். நெக்லஸ் கிடையாது, நெத்தியில. நான் இந்த ஒரு பிக்சர் காட்டுற பாருங்க, இந்த மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ அப்போ ஒரு வெள்ளிக்காசு அதுல இல்லைன்னா ஈஸியா என்ன பண்ணிடுவாங்க, எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால இப்ப இது வாழ்க்கை பிரச்சனை. இவ என்ன பண்றா, விளக்கை கொளுத்தி பெருக்கிறா, எப்படியாவது இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இருதயம் துடிக்கிறது. கண்டுபிடித்த பின்பு 9ஆம் வசனம், கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. இப்ப கண்டுபிடிச்ச உடனே அவளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நீங்க ஏதாவது தொலைச்சிருக்கீங்களா? தொலைச்சிட்டு நமக்கு திரும்ப தேடி கண்டுபிடிக்கும் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும். ஃபுல்லா என்ன பண்ணுவோம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தொலைந்தது தேடலாம் தேடலாம் தேடலான்னு தேடி கடைசியில எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்த உடனே நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லைல்ல. ஆனா இந்த பெண்ணிற்கு அதை காட்டிலும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அவ கேட்டிருப்பா, எங்கேயாவது பார்த்தீங்களா, என் காயின் எங்கேயாவது பார்த்தீங்களா, இல்லைன்னா என்னுடைய திருமணமே நின்றும், ப்ளீஸ் சொல்லுங்களேன், என் கூட உதவி செய்யுங்களேன் இது கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்படிலாம் நிறைய கேட்டிருப்பாள்ல. அப்ப கண்டுபிடித்த பின்பு கூப்பிட்டுருப்பா, இங்க வாங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர்களோடு கூட சந்தோஷப்படுவாள்ல. அது மாதிரி என்னவா 10ஆம் வசனம், அது போல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப ஆண்டவர் அதை எதற்கு கம்பேர் பண்றார் பாருங்களேன், மனம் திரும்புகிற பாவி. நம்ம தொலைந்து போன ஆட்லையும் அதே தான் ஆண்டவர் கொண்டு வராரு. இதுலயும் பாத்தீங்கன்னா இதே தான் சொல்லித்தரத பார்க்கலாம். இப்போ தொலைந்து போன ஆடு சம்பவத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அது தொழுவத்துல தொலைந்து போல, அது எங்கேயோ வெளியே போகிற இடத்துல தொலைஞ்சு போயிருச்சு. அதனால அந்த ஆட்டை தேடி அந்த மனிதன் போய் கண்டுபிடிச்சிட்டு வரான். ஆனா இந்த சம்பவத்துல பாருங்க, காசு எங்க தொலைந்து போகுது, வீட்டுக்குள்ளேயே தொலைஞ்சு போயிருச்சு. ஸோ இதுக்கு நம்ம என்ன நான் கம்பேர் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் தான் ஏசு கிறிஸ்து. வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான் சபையை குறிக்கிறது. 2 விதமான தொலைந்து போன ஜனங்கள் உண்டு. ஒன்று, இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அறியாத ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்து இந்த மந்தைக்குள்ளே நாம் கொண்டு வர வேண்டும். அதுவும் ஒரு மிக முக்கியமான வேலை தான். ஆனா இன்னொரு முக்கியமான ஒரு வேலையும் இருக்குது. இது என்ன அப்படின்னா, இவர்கள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் இப்ப தொலைஞ்சு போயிருக்கிறாங்க. அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ ஒரு காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காயின் இப்ப இவகிட்ட 10 காயின் இருக்கு. அதுல 1 தானே தொலைஞ்சு போச்சு. கடைக்கு போறா, கடைக்கு போயிட்டு ஒரு காரியத்தை வாங்குறான். அவன் சொல்றான் 10 வெள்ளிக்காசு கொடு அப்படின்னு சொல்றான். 9 வெள்ளிக்காசை கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியாது. அவ சொல்ல முடியாது, அது வீட்டில் தான் இருந்துச்சு, இங்கனக்குள்ளேயே தான் விழுந்துருந்தது, என் கண்ணு தான் தெரிய மாட்டேங்குது, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இந்த 9 வெள்ளிக்காசை மட்டும் வாங்கிக்கோங்கன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? இந்த வெள்ளிக்காசு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கென்று சொல்லி
ஒரு விலை இருக்கிறது, ஒரு மதிப்பு இருக்குது. எப்படி இதுக்கு மதிப்பு வந்தது அப்படின்னு சொன்னா, இந்த காயின் மேல தேவ சாயலிலே அவள் படைக்கப்பட்டிருக்கிறாள், தேவ சாயல்லே அவன் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்ற அந்த இமேஜ் இருக்கு. ஸோ இந்த காயின் விலை உயர்ந்தது, அதன் மேல் தேவனுடைய சாயல் இருக்கிறது. ஆனா இது ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சபைக்கோ தேவனுடைய ராஜ்யத்திற்கோ பிரயோஜனம் இல்லாமல் எங்கேயோ இருட்டில் கிடக்குது, தூசி படிஞ்சு யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்குது. இப்போ இதுவும் ஒரு பிரதானமான வேலை தெரியுமா? அப்ப என்ன செய்யணும்? விளக்கை கொளுத்தி லைட்டு போட்டு பெருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல ஆவிக்குரிய ரீதியாகவும் நிறைய நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கிறது. அப்போ ஆண்டவர் விளக்கு எதற்கு ஒப்புமையா சொல்றாரு? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கட்டளைகளின்படி நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அந்த கட்டளைகளின்படி நடப்பதுதான் இந்த விலையை அது தக்க வைத்து கொண்டது. ஒரு நாள்ல ஆதாம் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டவன் தான். ஆனால் பாவம் செய்த பொழுது அந்த தேவனுடைய சாயலை அவன் இழந்து போனான் அப்படின்னு சொல்லும் பொழுது இருட்டுக்குள்ள போயிட்டான். அவன் வாழ்க்கையில பாவம் வந்துருச்சு, ஒழுங்கின்மை வந்துருச்சு. அப்போ அந்த இருள் நிறைந்த அவனுடைய வாழ்க்கையில தான் ஆண்டவர் வெளிச்சமாக வந்து அந்த ரட்சிப்பை கொடுத்து அவனை மீட்டு கொண்டார். இப்ப ரட்சிக்கப்பட்டவன் இப்ப வீட்டுக்குள்ளேயே தொலைஞ்சிட்டான், அப்படின்னா சபைக்குள்ளேயே தொலைஞ்சு போயிட்டான். இப்போ சபைக்குள்ளதான் இருக்கான், ஆனா அவனால எந்த பிரயோஜனமும் இல்லை. வேல்யூ மாறல, ஆனா பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? இந்த காயினையும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்தவுடன் எல்லாரும் சந்தோஷப்பட்டது போல தேவனுடைய பிள்ளைகள் அதை குறித்து சந்தோஷப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, நம்ம என்ன யோசித்துக்கிறோம் அப்படின்னா, எப்பவுமே நம்ம சொல்லுவோம், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது, ஆகவே வெளியே போய் சுவிசேஷ ஊழியம் செய்து ஜனங்களை உள்ளே கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீர முழக்கம் விடுவோம். ஆனால் சபைக்குள்ளேயே தொலைந்து போன வெள்ளிக்காசை குறித்து கொஞ்சம் கூட கரிசனை இல்லாமல் இருப்போம். இதை என்ன பண்ணணும்? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி இதையும் கண்டுபிடிச்சு நம்ம ஆண்டுடைய சமூகத்துல கொண்டு வரும் பொழுது, செயலற்ற நிலைமையில இருக்கிற விசுவாசிகளை செயல்படுத்த வைக்கும் பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளின்படி நடக்க வைக்கும் பொழுது, இதை குறித்தும் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. இவர்களையும் ஏனென்று சொன்னால் பாவிகளாக தான் பரலோகம் பார்க்கிறது. அப்ப இந்த உவமையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்றத விளங்கி கொள்ளாமா? முதலாவதாக தேவனுடைய விடாமுயற்சியான தேடுதல். அதனால்தான் அவர் விளக்க கொளுத்துறாரு, அவர் பெருக்கிறாரு. சரி, ஒன்று தானே தொலைஞ்சு போச்சு, போனா போட்டும், அதான் 9 இருக்குல்ல, அதை வச்சு சமாளிச்சுக்க வேண்டிதான் அப்படின்னு அவர் விடலை. ஒவ்வொரு தனி நபரையும் அவர் தேடி வருகிறார். அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மனுஷன் தேடி போறானோ இல்லையோ, அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையோடு தேடுகிறார், விடாமுயற்சியோடு தேடுகிறார். எப்படி பண்றாரு? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி. நாமளும் ஆண்டுடைய பிள்ளைகள் இன்றைக்கு தொலைந்து போன மக்களை தேடுவதற்கு நாமும் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். ஒரு புறம் தொலைந்து போன ஆட்டை தேடி கண்டுபிடித்து தொழுவத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இன்னொரு புறம் வீட்டுக்குள்ளேயே தொலைந்த காசுகளை விளக்கை கொளுத்தி பெருக்கி தேவனுக்கு பிரயோஜனமாய் மாற்ற வேண்டும். இரண்டாவதாக, ஒரு மனிதனுடைய விலை இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது, அதான் அந்த தேவ சாயல். அப்ப அவனை மறுபடியும் தேவ சாயல்ல நம்ம கொண்டு வரணும். மூன்றாவதாக, மனம் திரும்புதலின் மூலம் சந்தோஷம் உண்டாகிறது. மனம் திரும்புதல் எப்ப நடந்தாலும் அங்க சந்தோஷம்தான் அப்படின்றத ஆண்டவர் இந்த உவமையின் மூலமாகவும் நமக்கு நினைவுபடுத்துறாரு. அடுத்தது, தனிப்பட்ட மனிதன் மீது தேவனுடைய அன்பு. ஏற்கனவே இதே தான் நம்ம அதுலயும் பார்த்தோம், தனிப்பட்ட நபர் மீது தேவன் அன்பு. கடைசியாக பார்க்கும் பொழுது ஒப்புரவாகுதல் அல்லது சீரமைக்கப்படுதல், ரெக்கன்சிலியேஷன் அண்ட் ரெஸ்டரேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது ஆண்டவர் மனுஷன் கெட்டு போயிட்டான் தான், ஆனா இழந்து போனதை அவர் ரட்சிப்பதற்காக வந்தார். கெட்டு போனதை மறுபடியுமா ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் அவருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் பயன்படுத்துவதற்காக ஆண்டு வந்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? தேவனோடு இருக்கிற அந்த பகைமையை போக்கி அந்த ஒப்புரவாகுதலை அவர் மூலமாக அதை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, மறுபடியும் அவர் ரெஸ்டோர் பண்றாரு, மறுசீரமைப்பு செய்தார், பழைய நிலைக்கு கொண்டு வருகிறார். அப்படின்னா இயேசுவை போல மாற்ற இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக பரிசுத்த ஆவியானவரை விட்டு சென்றிருக்கிறார். வேத புத்தகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு கொடுத்து அவரை போல மாற்றுவதற்கு, இழந்து போன தேவ சாயலை மறுபடியும் கொண்டு வருவதற்கு
தேவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் நம்ம இந்த ஓமையின் மூலமாக கற்றுக்கொள்றோம். அடுத்த ஓமைக்கு போயிடலாமா? லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 to 32 வரைக்கும் காணாமல் போன மகன் ஓமை, பேரபிள் ஆஃப் லாஸ்ட் சன். இது ஒன்னொன்னுத்தையுமே ஒரு தனித்தனி பாடமா எடுக்கலாம். ஆனா இந்த முழு அதிகாரத்தையுமே நம்ம ஒரே பாடமா படிக்க போறோம். ஸோ என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்கிறன்ற முக்கியமான கருத்தை மட்டும் தான் உங்கள் மத்தியில் நான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் மேலும் மேலுமா தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நல்ல ஒரு தெளிவை கொடுத்து உங்களுக்கு இந்த தேவனுடைய ராஜ்யனா என்ன, காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்ற நிறைய காரியங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். பாருங்களேன், இப்போ இந்த ஓமையை வாசிக்கலாமா? லூக்கா 15, 11, 12. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்திகளில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். பொதுவாக இந்த ஓமையை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, கெட்ட குமாரனின் ஓமை, பேரபிள் ஆஃப் ப்ராடிகல் சன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா இதுல 3 நபர்கள் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவதாக யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? அன்புள்ள தகப்பன். 2வதாக இளைய குமாரன். 3வதாக மூத்த குமாரன். ஒவ்வொருத்தரையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம எந்த ஆங்கிள் அவங்கள பார்க்கணும் அப்படின்றத உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். ஒரு அப்பா இருக்கிறாரு, அவருக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த 2 பிள்ளைங்கள்ல இளைய குமாரன் தான் இந்த சொத்தை பிரித்து கேட்கிறான். சரியா? மூத்த குமாரன் நீங்க கேட்டதாக சொல்லப்படல. அடுத்தது, இந்த அப்பா ரொம்ப பணக்காரரா இருக்கணும். ஏன்னா பின்வரும் வசனங்களை பார்க்கிறோம், அந்த அப்பாக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க, பெரிய பங்களா வீடு இருந்திருக்கு, சொந்தமா மந்தை இருந்திருக்கு. அதனாலதான் கன்று அடித்து அவனுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம், செலிப்ரேஷனே நடக்குது. ஸோ இவர் ஒரு நல்ல ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தகப்பன். தகப்பன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யூத கலாச்சாரத்தின்படி தேவனுடைய பார்வையிலே தகப்பன் தான் ஒரு வீட்டினுடைய தலைவன். தகப்பன் வீட்டில் உள்ள எல்லா அதிகாரத்தையும் உடையவர். அதனால்தான் ஆண்டவர் 10 கட்டளையில 1, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். 2 விஷயங்கள் அங்க சொல்லியிருப்பாரு. ஒன்று, உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னொன்று, உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி. அப்போ பிள்ளைகளுடைய வேலை என்ன? தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். ஸோ இந்த இடத்துல தகப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கனால நான் தகப்பனுக்கே ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிறேன். தகப்பன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு தான் அந்த முழு குடும்பத்தின் அதிகாரம். அதிகாரம் சொல்லும் பொழுது சொத்துக்கள் மேல் அதிகாரம், குடும்ப அங்கத்தினர்கள் மேல் அதிகாரம். அப்ப பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பிள்ளைகள் கடைசி வரைக்கும் அந்த பெற்றோருக்கு, அந்த தகப்பனுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். கீழ்ப்படியாத பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம வாசிக்கலாமா? உபாகமம் 21ஆம் அதிகாரம் 18 to 21 வரைக்கும் வாசிக்கிறேன். தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால். எப்படிப்பட்ட பிள்ளையா? எவ்வளோ சொல்றாங்க, ஆனாலும் அந்த சொல்வார்த்தைக்கு கேட்காத துஷ்ட பிள்ளைகளை என்ன செய்யணும்? அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமாயிருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்லுவார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். இது புதிய ஏற்பாடுல, அது பழைய ஏற்பாட்டுல தானே சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 3:2 எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். அப்ப தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதது அப்படின்றது ஒரு பயங்கரமான பாவம் அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஒருவேளை பிள்ளைங்க நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு தெரியாம எதையும் செய்யாதீங்க. அப்பா அம்மாவுடைய சொல்ல கேட்டு நடங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அது ஒருவேளை கஷ்டமா தெரிஞ்சாலும் அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். சில வேளையில நீங்க சொல்லலாம், எல்லாத்தையும் எப்படி கேட்கறது, அவங்க சில வேளை தப்பா பேசுறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது, நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க தானே, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அப்பா அம்மா இப்படி சொல்றாங்க, அது தவறு போல எனக்கு தோன்றுகிறது, ஆனா நீங்க அவர்களோடு கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணுமே தவிர நம்ம அப்பா அம்மா கிட்ட ரிபல்லியஸா நடந்துக்க கூடாது, வயலண்டா பிஹேவ் பண்ணக்கூடாது. இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு நான் வீட்டை விட்டே போறேன் பாரு,
இல்லைன்னா பிள்ளைங்களை கீழ்ப்படிய சொன்னா, ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத சொல்லி செய்யின்னு சொன்னா, நான் செத்து தொலைச்சாதான் உங்களுக்குலாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்காரமா கத்தாம பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அப்படின்றது சொல்லுது. இப்ப இப்படி சொல்லும் பொழுது இந்த இளைய குமாரனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளோ தைரியமா வந்து அவங்க அப்பா கிட்டேயே வந்து சொத்தை பிரிச்சு கேட்பான் அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. இப்போ இவன் வந்து மூத்த பையனா இருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா மூத்த பையனுக்கு வந்து சேஷ்ட புத்திரப்பாக உண்டு. ஏன்னா அப்பாக்கு அடுத்ததாக அந்த பையன் தான் அந்த வீட்டை பராமரிக்க வேண்டும். அது கூட கிடையாது. எவ்வளோ தைரியமா, அப்போ ஒரு டீன் பையனா தான் இருப்பான்ல, அந்த பையன் வந்து தைரியமா போய் அப்பா கிட்ட சொத்தை பிரிச்சு கேட்கிறான். இப்ப இதை யார்கிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு? பரிசேயர்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்ப அவங்க மைண்ட்ல என்ன தோணும்? அப்படியா, நியாய பிரமாணத்தின்படி இவனை கல்லெறிஞ்சு கொள்ளணும் இந்த இளைய மகனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க நினைச்சிருப்பாங்கல்ல, இப்படிதான் முடிவு இருக்கும். ஆண்டவர் இப்ப சொல்வாரு, இந்த பையனை பிடிங்க, இவனை கல்லெறிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு தான் சொல்வாரு அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இயேசு எப்படி ப்ரொசீட் பண்றாரு பாருங்களேன். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். எப்படி இளைய மகன் விருப்பப்பட்டானோ அதேபடி அந்தபடி அவன் ஆஸ்தியை இளையவனுக்கு கொடுத்தான்னு போட்டிருக்கா, இல்லைன்னா அவர்களுக்கு கொடுத்தான்னு போட்டிருக்கா அவங்க பைபிள்ல? நல்லா பாருங்க, அவர்களுக்கு. அப்ப இப்ப மூத்த குமாரன் இருக்கான்ல, இவன் கேட்காமலே இவனுக்கு பங்கு கிடைச்சிருச்சு. இப்போ நான் யோசித்து பார்த்தேன் இதை படிக்கும் பொழுது, இப்ப மூத்த மகன் ரொம்ப நல்ல பையனா இருந்திருந்தா இவன் எப்படி பண்ணியிருக்கணும்? அப்பா நீங்க அவன் கேட்கறான்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டதாக இந்த இடத்துல இல்ல. இல்லாட்டா அந்த பையன்கிட்ட போய் ஏன் இப்படி அப்பா கிட்ட இப்படி பேசுற, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லி ஒரு அற விட்டான் அப்படின்னு இருக்கா? இல்ல. சோ அப்ப இந்த மூத்த குமாரனுடைய அந்த குணமும் இந்த இடத்துல வெளிப்படுகிறது. இளைய குமாரனும் சரி மூத்த குமாரனும் சரி ரெண்டு பேருமே இந்த தகப்பன் மேல் அன்பில்லாதவர்களாய் இருந்தார்கள் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம இந்த சம்பவத்தின் மூலமாக வந்துடலாம். பாத்துங்களா, தகப்பன் அன்புள்ளவர், ஆனா இந்த பிள்ளைங்க ரெண்டு பேருமே அவர் மேல் அன்பில்லாதவர்கள். தொடர்ந்து வாசிக்கலாம் 13ஆம் வசனம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இப்ப இவங்களுடைய நாட்கள்ல என்னதான் அப்பாவுடைய சொத்தை இவங்க வாங்கினாலும் அதை வந்து உரிமை கொண்டாடிக்கலாமே வேண்டி அதை பணமா ஆக்க முடியாது. இப்ப நம்ம ஊர்ல ஒரு உயில் எழுதுற பழக்கம் இருக்குது பாத்தீங்களா? அதுல உயில் எழுதும் போது ஒண்ணு எழுதுவாங்க, என்ன அப்படின்னா, என் காலத்திற்கு பிற்பாடு இது என்னுடைய மகனுக்கு, என் காலத்திற்கு பிற்பாடு இது என்னுடைய பிள்ளைக்குன்னு எழுதுவாங்க பாத்தீங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஞானம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா இந்த காலத்துல பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா, அப்பா அம்மாவையே எதிர்த்துட்டு அவங்க சொத்தை வாங்கிட்டு அவங்களே துரத்தி விட்டுறாங்கல்ல. அந்த நிலையெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக பெற்றோர் அப்படி எழுதுவது வழக்கம் உண்டு. இப்போ இவங்களுடைய இதுலயும் அதேதான். என்னதான் அப்பா சொத்து எழுதி கொடுத்தாலும் அதை பணமாக்க முடியாது. ஆனா ஒரு குறுக்கு வழி இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சொத்தை இன்னொருத்தர்கிட்ட நம்ம விற்கிறோம் அப்படின்னு சொல்லி அதற்கான பணத்தை முன்கூட்டியே பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப அதுக்கு வந்து எந்த எவிடன்ஸும் இல்லாம அவங்க காசு கொடுக்குறாங்கல்ல, அதனால அடாவடியா தான் அவங்க கேட்பாங்க. ஆனா இப்படிப்பட்ட சொத்துக்களை வாங்குவதற்கும் ஜனங்கள் முன் வருவார்கள், ஏன்னா அது சீப்பா கிடைக்கும். அப்போ இந்த இளைய மகன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்னா, இந்த சொத்தை எங்க அப்பா போன பிற்பாடு நான் உனக்கு கொடுக்குறேன், இப்ப அதற்குரிய கிரயத்தை எனக்கு கொடுத்துரு, பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அவனுக்கு அப்பா ஊரை விட்டு வெளியே ஓடிட்டான். ஏன்னா இங்க அப்பா இருந்தா அவர் கண்ணில் மாட்டுவோம், அவர் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாரு, அதனால நம்ம தனியா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளான் பண்றான். இன்னைக்கு கூட நிறைய பிள்ளைங்க எப்படியாவது அப்பா அம்மாவை பிச்சுக்கிட்டு போகணும்னு தான் நினைக்கிறாங்க. இவ்வளோ நாட்கள் வளர்த்த தன்னுடைய தாயையும் தன் தகப்பனையும் விட்டுட்டு தூர தேசத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. தூர தேசம் அப்படின்னு சொல்லும் பொழுது சம்பாதிக்க ஒரு வேளை போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் சம்பாதிக்க போனாலும் பரவாயில்ல, அப்பா அம்மாவுக்கு தேவையான காரியங்களை கொடுத்து அவர்களை கனப்படுத்த வேண்டும். வயதான நாட்களிலே அவர்களுக்கு என்ன உதவிகளை செய்ய வேண்டுமோ எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும். நான் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய கலாச்சாரத்துல இப்ப பெருகி கொண்டே வருகிறது வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிடலாம். அது என்ன அப்படின்னா, அப்பா அம்மா எவ்வளோதான் அவங்கள படித்து நல்ல வேலை கொண்டு வந்தாலும் வயதான பிற்பாடு இவங்க எல்லாரும் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுறாங்க. செட்டில் ஆயிட்டு
இந்த அப்பா அம்மாவெல்லாம் ஓல்டேஜ் ஹோம்ல போட்டுறாங்க. இப்ப நம்ம தெருலயே பாத்தீங்கன்னா எதிர்த்தாப்புல அந்த ஹோம் தான் இருக்கு. அவங்க பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கே 2-3 லட்சங்கள் கொடுத்து ஒரு மாதத்திற்கு நான் சொல்றேன் அவர்களை பராமரிக்கிறார்கள். ஆனா நீங்க நினைக்கலாம் அதான் காசு கொடுத்து தானே பராமரிக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அந்த ஆட்களை போய் நீங்க சந்திங்க, அவங்க எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளை ஒரு நாள் கூட பார்ப்பதில்லை. பணம்லாம் இருக்குது. இப்ப நம்ம பைபிள்ல இந்த கொர்பான் அப்படின்ற ஒன்றை கொடுத்து விட்டு தாய் தகப்பனுக்கு கனத்தை கொடுக்காதவர்களை போல கிறிஸ்தவர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பெற்றோரை அன்பாய் விசாரிக்க, அவர்களுக்கு தேவையான காரியங்களை கூட இருந்து பார்ப்பதற்கு, அட்லீஸ்ட் எல்லா நாளும் உட்காந்து பார்க்க முடியாட்டாலும் அவர்களால் இயன்ற காரியங்களை செய்யும் பொழுது அந்த பெற்றோர் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஆனால் சில வேளையில பெற்றோரும் பயங்கர குடைச்சலாக தான் இருப்பாங்க. பயங்கர நை 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 நைன்னு நச்சரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ நான் அந்த பார்ட்டுக்கு இப்போ நான் போல. நான் பிள்ளைகள் பெற்றார் அப்படின்னும் போது பிள்ளைகள் கனப்படுத்த வேண்டும் அப்படின்றத மட்டும் தான் இப்போ இந்த பாடத்துக்கு எடுத்துக்கொள்ள போறேன். இந்த தகப்பன்ட்ட இருந்து இந்த பையன் சொத்தை அபகரித்து அவன் தூர தேசத்துக்கு போயிட்டான். அங்க என்ன பண்ணானா, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். துன்மார்க்கமாய் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா அவங்க அண்ணன் பின்னாடி சண்டை போடுவான் பாருங்களேன். அவன் வேசிகளோடு கூட மற்ற பொல்லாத காரியங்களோடு கூட அவன் அழிச்சவனை நீ வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறியா அப்படின்னு சண்டை போடுவான்ல. அப்ப எப்படி அவன் துன்மார்க்கமா இருந்திருப்பான் அப்படின்றது அதன் மூலமா நமக்கு விளங்குகிறது. இப்போ பாருங்க 14ஆம் வசனம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. இப்ப என்ன நடக்குது? எல்லாமே இப்ப செலவழிச்சிட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இவ்வளோ நாள் நல்லா இருந்தாங்க, பணம் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாரும் இருப்பாங்க. அதுக்கு பிறகு எல்லாரும் விட்டு ஓடி போயிட்டாங்க. இப்ப என்ன ஆகுது? அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் வந்துருச்சான். கொடிய பஞ்சம். பஞ்சம்னாலே ரொம்ப மோசமான ஒரு நிலை தான். இந்த சோமாலியா ஜனங்கள், அந்த ஜனங்கள்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப பாவமா இருக்கும்ல. அப்படியே ஏதோ ஸ்கெலிட்டனுக்கு ஒரு தோல் போர்த்தின மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்ட மாதிரி தான் இருக்கும். அப்படியே அவங்க ரிப்ஸ் எல்லாம் எத்தனை எலும்பு இருக்குன்னு எண்ணிரலாம். அப்படியே எலும்பு கூடு தெரியும். அவ்வளோ மோசமான ஒரு நிலையில அந்த சோமாலியா ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு கிளிப்பிங்கை நான் பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா மண்ணை வரட்டி மாதிரி தட்டி வச்சு அதை அவங்க சாப்பிடுறாங்க. எவ்வளவு கொடுமை பாருங்களேன். சாப்பாடு இல்லை, அதனால மண்ணை சாப்பிடுறாங்க. வேதத்துல கூட பஞ்ச நாட்கள்ல எப்படி இருப்பாங்கன்னு ராஜாக்கள் புஸ்தகத்துல இருக்குல்ல. என்ன அப்படின்னா, பசியின் கொடுமையின் நிமித்தமாக தங்களுடைய பிள்ளைகளையே சமைத்து சாப்பிட்டார்கள். இரவு நேரத்துல யாரும் வெளியே போவே மாட்டாங்களாம். ஏன்னா பசியின் கொடுமையில யார் எதிர்த்தாப்புல வராங்கன்னே தெரியாம அவங்களை கொன்று சாப்பிட்டார்கள். சோ அப்படிப்பட்ட ஒரு கொடிய பஞ்சம் இப்ப இந்த இளைய மகன் போன அந்த ஊர்ல நடந்துருச்சு. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, அப்படின்னா அவன் கையில இருக்கிற எல்லா பணமும் தீந்து போயிருச்சு. தீந்து போனனால இப்ப என்ன பண்றான் அப்படின்றத பாருங்க. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அது ஏன் அப்படி ஒட்டி கொண்டான் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். இப்போ சில வேளையில் நம்ம ரோட்ல நடந்து போகும்போது சில பிச்சைக்காரங்க, அம்மா ஏதாவது கொடுங்கம்மா, பிச்சை போடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ போங்கங்க, ஒன்றும் சில்லற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா கூட அவங்க போவே மாட்டாங்க. நம்ம எங்கெல்லாம் போறோமோ என்ன பண்ணுவாங்க, நம்ம பின்னாடி துரத்திக்கிட்டே வருவாங்க. கொடுக்குற வரைக்கும் போவே மாட்டாங்க. இவங்க தொந்தரவு தாங்க முடியாம நம்ம சரி போடா போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம்ல. அதுதான் அந்த ஒட்டி கொள்றது. இப்போ இந்த எஜமான் கிட்ட இவன் போயிருப்பான். போயிட்டு ஏதாவது சாப்பாடு கொடுங்க, வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டா போ 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 ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பான். டெய்லி காலையில போய் என்ன பண்ணியிருப்பான், காலையிலையும் சாயந்தரமும் போய் ஏதாவது கொடுங்க ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்திருப்பான் போலர்ல, பசியின் கொடுமையில. அப்ப அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்ப இது ஒரு இஸ்ரவேல் தேசம் இல்லை. ஏன்னா இஸ்ரவேலர்கள் பன்றி மேய்க்க மாட்டார்கள். அப்போ இவனை எந்த ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு போயிட்டான் பாருங்களேன். தகப்பனை ஏமாற்றி தகப்பனுடைய சொத்தை எடுத்துக்கொண்டு தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் போனவனுடைய நிலை இதுதான் அப்படின்றது இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு விளங்குகிறது. பன்றிகளை மேய்ப்பதற்காக அந்த ஆள் விட்டுறான். 16ஆம் வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. பன்றியோட தவிட போய் யாராவது சாப்பிடுவாங்களா? பன்றி அப்படின்னும் போது அது ரொம்ப சுத்தமான மிருகமா? கிடையவே கிடையாது. அருவருப்பான மிருகம். நீங்க பன்றி சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய ஒரு டப்பா மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அந்த பன்றிகள் எல்லாமே அந்த ஒரே டப்பாக்குள்ள போய் வாயை உள்ள விட்டுக்கிட்டு அது தின்னுட்டு இருக்கும். பாதி எச்சி அதுல விழும். ஒரே பார்க்கவே அருவருப்பா இருக்கும். அந்த தவிடை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி இந்த இளையகுமாரன் நினைப்பானால் பசியின் கொடுமை எவ்வளவு அவனை வாட்டி இருக்கும் என்று சொல்லி நினைத்து பாருங்கள். இவன் எங்க இருக்க வேண்டியவன்? அரண்மனையில இருக்க வேண்டியவன்.
இவனுக்கு 100 வேலைக்காரர்களுக்கு மேல இருந்திருப்பார்கள். இப்படி கை தட்டினா 10 பேர் கால் அமுக்கி விட ஆள் இருந்தாங்க. எல்லாத்தையும் வேணான்னு உதறி விட்டு இப்ப பன்றிகள் சாப்பிடுகிற தவிடை தேடியும் அது கூட அவனுக்கு கிடைக்கலையாம். எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலை பாருங்கள். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இப்ப இவனுக்கு இப்பதான் புத்தியே வருது. இவ்வளோ நாள் அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. நம்ம அப்பா கரெக்டா சொல்லியிருக்காங்க, நம்ம தான் இப்படி புத்தி கெட்டத்தனமா நடத்துறோம் அப்படின்னு சொல்லி இப்ப அவஸ்தைப்படும் போது, கஷ்டப்படும் போது ஞாபகம் வருது. புத்தி தெளிந்த போது இப்ப அவன் யோசிக்கிறான், நான் போய் எங்க அப்பா கிட்டே மறுபடியும் போயிடுறேன். ஆனா இப்போ போறது நான் மகனா போறது இல்ல, அவர் ஏத்துக்க மாட்டார் என்ன, ஏன்னா நான் அவ்வளோ மோசமானவனா மாறிட்டேன். அதனால வேலைக்காரர்கள்ல ஒருவரா ஏற்றுக்கொள்ளணும்னு அவரை கெஞ்சி காலில் விழுந்து எப்படியாவது நாங்க உள்ள நுழைஞ்சிடுறேன், ஏன்னா எனக்கு தவிடு கூட கிடைக்கல, ஆனா எங்க வேலைக்காரர்கள் எவ்வளோ சூப்பரா சாப்பிட்றத நான் பார்த்துருக்கிறேன், அதுவாது எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தகப்பனை நோக்கி போகிறதை பார்க்கலாம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இப்ப ஏன் பரத்துக்கு விரோதமாகவும் சொல்றான் அப்படின்னா, பிள்ளைகளே நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க உங்க அப்பா அம்மாக்கு கீழ்ப்படியாம இருக்கிற காரியங்கள் எதற்கு விரோதமான செயல்? பரலோகத்திற்கு, பரலோகத்தின் தேவனுக்கு விரோதமான செயல். ஆகவேதான் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், ஆகவேதான் அவர்களுடைய சொல்லை நீங்கள் கேட்க வேண்டும். இவனுக்கு புத்தி இப்பதான் வருது. நிறைய பேருக்கு இந்த காரியம் புரியவே புரியாது. நல்லா அடிப்பட்ட பிற்பாடுதான் புத்தி தெளிந்து அவங்க வருவாங்க. 19 வாசிங்க. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. வேலைக்காரன் கூட இல்ல, கூலிக்காரன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேலைக்காரன்னா வீட்டிலே இருப்பான், கூலிக்காரன்னா காலையில வேலை பார்ப்பான், கூலியை வாங்கிட்டு போயிடுவான். அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வச்சா கூட போதும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இப்ப தகப்பனுடைய இந்த கண்டிஷன் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த மகன் வருவான் வருவான் என்று சொல்லி அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதனாலதான் தூரத்துல இருக்கும்போதே அவனை பார்த்துட்டான். அப்ப டெய்லி பார்த்துட்டே இருந்திருப்பான்ல, என் இளைய மகன் வர வேண்டும், என் இளைய மகன் வர வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டே இருந்திருப்பான். ஏன் அப்படின்னா, இந்த தகப்பனுக்கு அந்த மகன் மீது இருந்த அந்த அன்பு. அந்த நாட்கள்ல இப்படி கீழ்ப்படியாம போன பிள்ளைகளுக்கு அவங்க ஓடிட்டாங்க வீட்டை விட்டு அப்படின்னா அடக்க ஆராதனையே செஞ்சிருவாங்களாம். இவன் இனிமேல் வீட்டுக்குள்ள இவனை விடக்கூடாது, இவன் என் பார்வையில செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடக்க ஆராதனை நடத்திடுவாங்க. அதனாலதான் இந்த உவமையின் இறுதியில நம்ம பாக்குறோம், இவன் மரித்தான் ஆனா இப்ப உயிரோட இருக்கிறான் அப்படின்னு சொல்றாருல தகப்பன். இதுதான் அவங்க கலாச்சாரமா இருந்துச்சு. ஆனா இங்க தகப்பனுடைய அன்பை நீங்கள் ஒவ்வொன்றாய் பாருங்கள். முதலாவதாக அவருடைய கண்கள் அந்த வழிமேல் வெளி வைத்து பார்த்து கொண்டே இருந்தது. பார்த்து கொண்டே இருந்த தகப்பனுக்கு ஒரு அதிர்ச்சி காணப்பட்டது. தூரத்திலே பார்த்துட்டாரு, என் பையன்தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர்றதுக்காக வெயிட் பண்ணல, இவர் ஓடுறார். அதுதான் தகப்பனின் உள்ளம். அவன் மேல் மனதுருகினாராம். இயேசுவை பாருங்க, எத்தனையோ இடங்கள்ல நம்ம பார்ப்போம், அவர் மனதுருகி மனதுருகி அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறதுல நான் இதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு இறுதியில சொல்லித்தர போறேன். ஓடி, இப்போ அந்த நாட்கள்ல இருந்த அந்த நபர்கள் எல்லாரும் இப்ப நம்ம நைட்டி போட்டிருக்கோம்ல, அது மாதிரி ஒரு அங்கி தான் போட்டிருப்பாங்க. எல்லாருமே வெள்ளை கலர்ல ஒரு அங்கி, அதுக்கு மேல ஒரு ரோப்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. பெண்கள் கூடுதலா முக்காடு போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். இந்த நைட்டி போட்டுட்டு யாராவது ஓட முடியுமா? யோசித்து பாருங்க. அப்ப ஓடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்படி வாரி எடுத்து கட்டிட்டு தான் ஓடணும். ஆனா பரிசேயர்கள் ஒன்றை வைத்திருந்தார்கள். என்ன அப்படின்னா, அவங்க நீண்ட அங்கிகளை போட்டிருந்தார்கள். அவங்க நடக்கும் பொழுது கூட ஸ்லோவா தான் நடந்து போவாங்களாம். ஏன்னா அதுல கூட அவங்களுக்கு பரிசுத்தத்தை காப்பாற்றணும். அதனால அப்ப அவங்க எக்காரணம் கொண்டு அவங்க கால்களை காட்ட மாட்டாங்களாம். காட்டினா அது தீட்டுன்னு நினைச்சாங்க. அது ஒரு லோ பீப்புள் தான் அந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு யோசிச்சிருந்தாங்க. ஆனா எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு இந்த தகப்பனுடைய அன்பு இருந்ததுன்னா, யார் என்ன கேவலமா நினைச்சா என்ன, நான் என் பிள்ளையை நோக்கி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓடி வருகிறத பார்க்கலாம். அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இந்த பையன் பன்றியை மேய்த்து கொண்டு இப்ப வருகிறான். அப்ப அவன் எவ்வளவு அழுக்கு நிறைந்தவனா இருந்திருப்பான், நாற்றம் எடுத்தவனா இருந்திருப்பான். அவர் இப்ப அவர் சொல்லியிருக்கலாம், என் பையன் வரான்னு நான் நினைக்கிறேன், டேய் 2 பேர் போய் அவனை சீக்கிரமா அவன் ட்ரெஸ் எல்லாம் கலட்டி அவனை குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் போட்டு கொண்டு வாங்க, அப்புறமா அவனை கிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லல. அழுக்கு நிறைந்த அந்த உடையோடு கூட ஓடி போய் அவனை கட்டி அணைத்து கொண்டு அவனை முத்தம் செய்தானா.
இதே தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் செய்திருக்கிறார் என்று சொல்லி நான் சொல்லுவேன். இந்த தகப்பன் யார் என்று சொன்னால் இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவர்தான் தேவன். இந்த இளைய குமாரன் தான் பாவம் செய்த மனிதனை குறிக்கிறது. இந்த பாவம் செய்த மனிதன் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே அவன் சிருஷ்டிக்கப்படும் பொழுது அவன் தேவ சாயல்ல தான் சிருஷ்டிக்கப்பட்டான். எல்லா விதமான ப்ரிவிலேஜஸும் அவனுக்கு இருந்துச்சு. பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் அவனோடு கூட உலாவினார். ஆனால் என்றைக்கு தேவன் வேண்டாம் என்று சொல்லி புறக்கணித்து அவன் தேவனை விட்டு தூரமாய் போனானோ, சாப்பிடக்கூடாது என்று சொன்ன அந்த பழத்தை சாப்பிட்டானோ, அன்றிலிருந்தே அவன் தகப்பனை விட்டு தூரமாய் போய்விட்டான். இந்த தகப்பனுடைய அன்பு மாறவில்லை. இந்த பிள்ளைக்காய் எப்படி ஏங்கி நின்றதோ அதுபோல உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பி எப்படியாவது பாவம் செய்த இந்த மனிதனை மீட்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆவலோடு காத்திருந்தார். தூரத்திலே கண்டு ஓடி போய் அவர் அவமானப்படுவதற்கு அவர் அஞ்சவில்லை. அந்த பரிசேயர்கள்லாம் அவங்க ட்ரெஸ் எல்லாம் தூக்க மாட்டாங்க, ஏன்னா அவமானம்னு சொல்லிட்டு. ஆனா உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அவமானம் அடைந்தார். அவர் பரிகசிக்கப்பட்டார், அவர் காரி துப்பப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார். அது மாத்திரமல்ல, நம்ம அழுக்கு, தேவன் அசுத்தத்தை பார்க்காத சுத்த கண்ணர், நம்முடைய பாவம் நிறைந்த இந்த வாழ்க்கையை பார்த்தும் அவர் ஓடோடி வந்து நமக்கு ஒரு மீட்பை கொடுத்து நம்மை கட்டி அணைத்து கொண்டு அவர் முத்தம் செய்கிற அந்த அன்புள்ள தேவனை தான் இந்த இடத்துல இயேசு காண்பிக்கிறதை பார்க்கலாம். இது அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்திருக்கணும் இந்த பரிசேயர்களுக்கெல்லாம். ஏன்னா அவங்க நடைமுறை வாழ்க்கையில இது நடக்காத ஒரு விஷயம். இப்ப கூட யாராவது இந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க பாருங்களேன், அவங்கள பார்த்து பெற்றோர்கள் அப்படியே கர்ஸ் பண்ணுவாங்க, நீ நல்லாவே இருக்க மாட்ட, அப்படி இப்படின்னு கர்ஸ் பண்ணி திட்டுவாங்க பயங்கரமா. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு 2 பிள்ளையெல்லாம் பெத்த பிற்பாடு யாராவது மீடியேட்டர்ஸ் அனுப்புவாங்க, எங்க அப்பா அம்மாவுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, கோவம்லாம் தணிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு மெதுவா உள்ள நுழைய பார்ப்பாங்க. அப்பனா கூட இந்த அப்பா அம்மா மறுபடியும் அவங்கள ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனா சிலர் ஏற்றுக்கொண்டவங்களும் அப்பப்ப சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க, நீ இப்படி தானே தப்பு பண்ணிட்டு ஓடினவே, இப்படி தானே தப்பு பண்ணிட்டு நீ ஓடின, அதனால தான் அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவருடைய மன்னிப்பு எவ்வளவு பாருங்களேன். பாவம் செய்து தேவன் வேண்டாம் என்று சொல்லி நிராகரித்து விட்டு அவருடைய சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடின மாதிரி இந்த உலகத்தினுடைய சொத்தெல்லாம் அனுபவிக்க விட்டுருக்காரே. பாவம் செஞ்ச பிறகும் அவர் அதெல்லாம் வாங்கியிருக்கலாம்ல, வாங்கி நரகத்துல அப்பமே தள்ளியிருக்கலாம்ல. இந்த இளையகுமாரனை போல துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை செய்த உங்களையும் என்னையும் அவர் தேடி வந்து நம்மை மீட்டாரே. இந்த அன்பு எத்தனை பெரியது அப்படின்னு சொல்லி சாதாரணமா சொல்லிட முடியாது. இந்த மன்னிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது வேதத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் போடப்பட்டிருக்குது. நம்ம எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிருந்தாலும், செக்க செவேர் என்று சொல்லி உங்க பாவங்கள் இருந்தாலும் அதை பஞ்சை போல் வெண்மையாய் மாற்றுகிறவர். முதுகுக்கு பின்னாக நம்ம பாவத்தை போட்டுறாராம், திரும்பி பார்க்க மாட்டாராம் அவர். அப்படிப்பட்ட மன்னிக்கும் குணம் நிறைந்தவர் தான் நாம் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து. இப்ப இந்த குமாரன் உடனே இவருடைய ரியாக்ஷனை பார்த்த உடனே இந்த 21ஆம் வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இப்போ தகப்பன் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறாரு. இவனுக்கு மனசு பயங்கரமா உடஞ்சிருக்கும்ல. சே, இவ்வளோ அன்புள்ள தகப்பனையா விட்டுட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஐயோ தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன், ப்ளீஸ் நான் உம்முடைய குமாரன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு பிற்பாடு அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்ததெல்லாம் சொல்லவே இல்லை. அங்க ரிஹர்சல் எடுத்தான்ல, உம்முடைய வேலைக்காரில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளுங்க, அதெல்லாம் சொல்லல. அவருடைய அன்புனாலே அப்படியே அவன் ஷாக் ஆயிருப்பான் இல்ல. இப்ப தகப்பன் என்ன பண்றாரு பாருங்களேன். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இங்க ஒரு பெரிய விருந்து நடக்குது. நான் இதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம நேரம் இல்ல. சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டுமானால் அந்த நாட்கள்ல பிரதானமாய் இருந்தது என்ன அப்படின்னா விருந்து. எந்த சந்தோஷமான இடங்கள்லயும் விருந்து நடைபெற்றது, கொண்டாட்டம், மகிழ்ச்சி அங்க இருந்தது. அதை தான் இங்க விவரிக்கிறார். அப்போ ஒரு இளைய குமாரன் மனம் திரும்பி வரும் பொழுது அந்த தகப்பனுடைய சந்தோஷத்தை தான் இது குறிக்கிறது. எல்லா இடத்துலயும் நம்ம அதை தான் பார்த்துட்டே வரோம் பாருங்களேன். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு மனுக்குலத்துக்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மனம் திரும்புதல். மனம் திரும்பிட்டு அது செய்தானா செய்வானா அப்படின்லாம் அவர் சந்தேகப்படலை.
மனம் திரும்பிட்டான் அப்படின்ன உடனே அவருக்கு கொண்டாட்டம் வந்தாச்சு. அவர் உடனே விருந்து ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, இங்க என்ன நடக்குது. இப்ப மூத்த குமாரனுடைய நிலையை நாம் பார்க்க போகிறோம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்படத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடுப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இங்க பாருங்க, அகைன் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இங்க இருக்கிற இந்த மூத்த குமாரன் எப்படி ரியாக்ட் பண்றான், கேட்குறான். எப்படி இதெல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்கே, நான் போகும்போது நல்லா தானே இருந்தது, திடீர்னு எப்படி இந்த காரியம்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ வேலைக்காரன் ஒருத்தன் சொல்றான், உன் தம்பி தொலைஞ்சு போனான்ல, அவன் திரும்பி வந்தான், உங்க அப்பா இப்படிலாம் நடந்தாரு, அதுக்காக தான் இந்த விருந்து ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்ன உடனே இந்த மூத்த குமாரனுடைய மனசு எப்படி இருந்துச்சு பாருங்க. பொறாமை அடைஞ்சிச்சு, எரிச்சல் அடைஞ்சிச்சு, கசப்பு இருந்தது. அதனால அவன் என்ன பண்ணல, வீட்டுக்குள்ளேயே வரலையாம். அதனால இப்ப தகப்பன் தான் வெளியே போறாரு, இவன் வீட்டுக்குள்ளேயே வரல. இவ்வளவு நாள் தகப்பனோடு கூட இருந்தான். நம்ம யோசித்தோம், இந்த இளைய குமாரனை விட இந்த மூத்த குமாரன் எவ்வளோ நல்லவன், இவன் சொத்தை இவனும் தானே வாங்கினான், ஆனா அவன் எடுத்துட்டு போய் நாசம் பண்ணாம இந்த அப்பா கூட இருந்தானே அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா இவன் உள்ள இருந்தாலும் தகப்பன் மீது துளி கூட அன்பில்லாதவன் அப்படின்றத புரியுது பாத்தீங்களா. இவனுடைய மாய்மாலமான வாழ்க்கை விளங்குகிறதா. தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். கெஞ்சுறாரு இப்ப அப்பா, என்னப்பா வாப்பா உள்ள, தம்பி தானப்பா, சரி தப்பு பண்ணா என்ன, நீங்க 2 பேரும் என் பிள்ளைங்கப்பா, மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடுப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. பாருங்க, இப்போ இவனுக்கு பயங்கர கோவம் வந்துருது. கோவம் வந்த உடனே அவன் சொல்றான், எத்தனை நாள் நான் உங்க கூடயே தான் இருந்தேன், நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டேன், ஆனா ஒரு நாள் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கிறதுக்கு இப்படி பிரியாணிலாம் செஞ்சு இப்படி நல்ல சந்தோஷமா கொண்டாடலையே அப்படின்னு சொல்லும் போது தகப்பன் சொல்றாரு, என்னப்பா நீ என் கூடயே தானே இருக்கிற, என்னுடையதெல்லாம் உன்னுடையது தானே அப்படின்னு சொல்றாரு. இப்ப எதற்கு இது பதிலா கொடுக்குறாரு, ஆயக்காரரோடும் பாவிகளோடும் ஏசு விருந்து சாப்பிட்றாரு அப்படின்றதுக்காக பரிசேயர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சொல்றாரு, நீங்க எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துல உள்ளதானே இருக்கிறீங்க, ஏற்கனவே எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த ஆயக்காரர்களோ பாவிகளோ தூரமாய் இருக்கிறார்கள், இவர்கள் உள்ள இப்ப வராங்க, அதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படாமல் நீங்க துக்கப்படுவது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது. நீங்க அப்ப இவ்வளவு நாள் மாய்மாலம் பண்ணிட்டு இருந்தீங்களா, என் கூட இருக்கிற மாதிரி நீங்க நடிச்சிட்டு இருந்தீங்களா, நானும் இந்த தேவனுடைய பிள்ளை தான் அப்படின்னு நீங்க ஆக்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கலாம். நான் யோசித்த இந்த லூக்கா சுவிசேஷத்தை இவர் உவமையாக இந்த மாதிரி எழுதும் பொழுது இதுக்கு அடுத்து ஒரு வசனமே இல்லையே, 32 வசனத்துக்கு பிறகு இல்லவே இல்லை, அடுத்த அதிகாரம் போயிருது. இது என்ன முடிவுக்கு வந்துச்சுன்னே இங்க இயேசு சொல்லவே இல்லை பாருங்களேன். அப்போ இன்னைக்கு நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தேவன் பிதாவானவர் அன்புள்ளவர். அப்ப இந்த உவமையில இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பாடத்தை நிறைவு செய்ய போறேன். மனிதனுடைய நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது அவன் பாவம் செய்தவன். இந்த இளைய குமாரனை போல அவன் பாவம் செய்து அவன் தூர தேசத்திற்கு தேவனை விட்டு தூரமாய் போயிட்டது உண்மைதான். இதான் மனிதனுடைய நிலை. ஆனால் தேவனின் தெய்வீக தீர்வு அதுதான் அந்த ரட்சிப்பு. தன்னுடைய ஒரே பேரான குமாரனாய் இருந்தும் அவரை இந்த பூமிக்கு அனுப்பி இந்த பாவம் செய்த மனிதனுக்காக அந்த ஜீவனையே கொடுத்து அவருடைய நீதியே நமக்கு வஸ்திரமாக கொடுத்து இதன் நிமித்தமாக பரலோகமே மிகுந்த சந்தோஷம் அடைகிறது அப்படின்றத நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளணும். இதன் மூலமாக ஒரு புதிய உறவிற்குள்ள நம்ம அழைத்து செல்லப்படுறோம். பரலோகம், அந்த விருந்து, அந்த சந்தோஷம் நமக்கு வருகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையில நம்மை ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம இளைய குமாரனா இருக்கிறோமா இல்லைன்னா மூத்த குமாரனா இருக்கிறோமா? இளைய குமாரன் அப்படின்னு சொன்னா தகப்பனுடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. இப்ப நீங்க ஓடி வருவீங்க, மனம் திரும்பி இவங்க வருவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. கட்டி அணைத்துக் கொள்வதற்காக, இந்த புதிய உறவிலே உங்களை சேர்ப்பதற்காக அவர் அவளோடு இருக்கிறார். ஆனால் ஏற்கனவே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், நான் சபைக்குள்ளதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாய்மாலம் பண்ணி கொண்டிருக்கிறாதீங்க. மாய்மாலம் பண்ணி கொண்டிருந்த அந்த மூத்த குமாரன் ஒரு காலகட்டத்துல அவன் வீட்டுக்குள்ளேயே வரலன்னு போட்டிருக்கு. அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, மாய்மாலக்காரர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. அவர்கள் என்னதான் சுயநீதியாய்
பல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இந்த முடிவை அப்படியே சொல்லாமலே விட்டுட்டார். இந்த மூத்த குமாரனுடைய நிலையை சொல்லவே இல்லை. இளைய குமாரன் தொலைந்து போனது உண்மை, கிடைச்சிட்டான் அப்படின்றதோட முடிச்சிருக்கலாம்ல. ஆனா மூத்த குமாரன் கோச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வரல அப்படின்னு முடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு மாய்மாலம் பண்ணி கொண்டிருப்போம் என்று சொன்னால் தகப்பனுடைய வீட்டிற்குள்ள வரவே முடியாது. இன்றைக்கு இந்த கிருபையின் காலத்துல இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை கெஞ்சி அழைக்கிறார், உன் மாய்மாலத்தை விட்டுரு, என் பக்கமா திரும்பிரு, நீ மனம் திரும்பு, அதுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த அழைப்பை ஏற்று ஒவ்வொருவரும் வருவார்கள் என்று சொன்னால் பரலோகத்திற்கு நம்மை அழைத்து செல்வார். நம்முடைய அன்புள்ள தகப்பனை நாம் இந்த ஓமையின் மூலமாய் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை தொடர்ந்து நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த 3 ஓமையின் மூலமாக உம்முடைய மனது என்ன அப்படின்றத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. நீங்கள் எவ்வளோ அன்புள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களை விட்டு தூரமாக போனவங்களை கூட நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. கரிசனையோடு கூட ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மனம் திரும்ப மாட்டாளா என்ற ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்களப்பா. அப்படி நாங்கள் மனம் திரும்பும் பொழுது பரலோகமே சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு சந்தோஷம் உண்டாகும் என்பதை இந்த ஓமையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. ஒரு நாளும் இந்த மனம் திரும்புதலை நாங்கள் தள்ளி போடவும் கூடாது. அனுதினம் நாங்கள் மனம் திரும்பி உம்மை போல் அந்த தேவ சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.